சிலுவை கிராஸ் என்பது அது ஒரு சுமை அல்ல, அது நம்முடைய வாழ்க்கையிலே சுகமை என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். கிறிஸ்து சிலுவையில் மரித்த நோக்கம் மனுஷன் உயிர் வாழவே அவர் நமக்காகவே மரித்தார். கிறிஸ்துவுக்கு பின் சில ஆண்டுகளுக்குள்ளாக கிறிஸ்தவ சமுதாயத்திலே, கிறிஸ்தவ சமயத்திலே இந்த சின்னமாகிய சிலுவை இந்தியாவிற்கு வந்தது. இந்திய மொழியிலே, கேரளா மாநிலத்திலே, மலையாள மொழியிலே, சிரியன் சபையிலே தான் சிரியாக் மொழியிலே சிலிபோ என்கிற வார்த்தையில் இந்த சிலுவை முதலாக வெளிவர ஆரம்பித்தது. ஆங்கிலத்திலே கிராஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தமிழிலே சிலுவை என்று நாம் சொல்லுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வரலாற்றிலே இந்த சிலுவை 3 அடையாள சின்னங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று பிளஸ் வடிவம் என்பது இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டது. டி தலைகளாக பேதுரு அடிக்கப்பட்டது. கிராஸ், அந்திரேயா என்கிறவன் கிராஸாக அடிக்கப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே இந்த சிலுவைகள் என்பது இயேசு கிறிஸ்துவுடைய சீடர்கள் உட்பட பல கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அறையப்பட்ட இத்தகைய கொடிய மரண தண்டனை தான் இந்த சிலுவையாக காணப்பட்டது. இந்த கொடிய மரண தண்டனையை அழித்தவர், ஒழித்தவர் ரோம் நகரிலே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். ஒரு ஸ்தோத்திரம். மனிதனை கர்த்தர் எழுப்பினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு கிறிஸ்தவ அரசனை, ராஜாவை ரோம் ஆமென் பட்டணத்திலே கர்த்தர் எழுப்பினார். அவருடைய பேர் கான்ஸ்டன்டைன் என்கிறதான மனிதன். இவர்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே முதலாக வைரக்கற்கள் பதிக்கப்பட்ட தங்க சிலுவையை தன் செங்கோலிலே பதிக்க ஆரம்பித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது நிமித்தம் தான் இந்த சிலுவைக்கு பிரகடனம் உண்டானது, மேன்மை உண்டானது, மகிமை உண்டாகினது என்று சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது. இந்த சிலுவை கிராஸ் தூக்கு மரம் என்பது முதலில் பெனிசியா நாட்டில் தீரு மாநகரில் பிசி 325 பயன்படுத்தப்பட்டது. பிறகு எகிப்து, பாரசீகம், ரோம் ஆகிய நாடுகளிலே இது பயன்படுத்த ஆரம்பிக்கப்பட்டது. இந்த ரோம் கவர்மெண்ட் ஆனது கொடிய குற்றவாளிகளை கைது செய்து அவர்களுக்கும் அடிமைகள் இப்படிப்பட்டதான அந்த கவர்மெண்ட்டுக்கு, அரசுக்கு எதிராக புரட்சி செய்பவர்களை சிலுவையிலே தூக்கிலிடப்படுவதற்காக இந்த ரோம் அரசாங்கமானது கொடுமையான தண்டனைக்கு சிலுவையை பயன்படுத்த ஆரம்பித்தது. அவர்களுக்கு இது இழிவான சின்னமாக ரோம் அரசுக்கு தெரிந்தது. சிலுவையிலே அறையுண்ட பொதுமக்கள், அந்த மக்களை பார்த்து, சிலுவையிலே அறையுண்டவர்களை பார்த்து பொதுமக்கள் இருக்கிற இடத்திலெல்லாம் அவர்கள் கொண்டு அதை வைப்பார்கள். சிலுவை பாடுகளிலே மரித்தவர்களை கொண்டு பொதுமக்கள் அவர்களை பார்த்து குற்றவாளி என்றும் அந்த குற்றத்தை செய்தவன் என்று சொல்லி நிந்தித்து தூஷிப்பது அன்றைய வழக்கமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக கிறிஸ்துவின் சிலுவை கிராஸ். கிறிஸ்துவின் சிலுவை என்பது சரித்திர உண்மை, நடந்த நிஜம். கிறிஸ்துவின் சிலுவை என்பது திருமறையின் கருமறையின் கருப்பொருள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் சிலுவை என்பது கிறிஸ்து ஆற்றிய திருப்பணியின் சிகரம். கிறிஸ்துவின் சிலுவை என்பது இறை அன்பின் உன்னத வெளிப்பாடு. கிறிஸ்துவின் சிலுவை என்பது ஸ்தோத்திரம் பாவ மனிதனும் பரிசுத்த தெய்வமும் சந்திக்கும் இடமாக அமையப்பட்டது. கிறிஸ்துவின் சிலுவை என்பது முற்றும் நிறைவேறிய பழைய உடன்படிக்கையை ஆமென் மாற்றி அமைத்தது. கிறிஸ்துவின் சிலுவை என்பது புது யுகத்திற்கு அடித்தளமிட்ட புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே அன்பானவர்களே, இந்த குட் ஃப்ரைடே அல்லது பெரிய வெள்ளியுடைய மேன்மை என்ன? இந்த நாள் தான் இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் மாம்ச சரீரத்திலே வாழ்ந்த கடைசி நாள், இறுதி நாள். இந்த நாள் தான் மனிதனுடைய சீர்கேட்டை வெளிச்சம் போட்டு காண்பித்த கொடிய நாளாக அமைந்தது. இந்த குட் ஃப்ரைடே, இந்த நாள் தான் துன்ப பெருக்கின் இறுதி நாளாக இயேசு மாற்றினார்.
இந்த நாள்தான் படைத்த கர்த்தர் மானுடர் மீது கொண்டுள்ள மாபெரும் அன்பை பெருக்கும் பாருக்கு பறைசாற்றின நன்னாள் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். நான்காவதாக வேதாகமத்திலே இந்த சிலுவை குறித்து, கிராஸை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டிலே 83 முறை இடம்பெற்றிருக்கிறது. இயேசுநாதர் இந்த சிலுவையை ஓமையின் பொருளாக பயன்படுத்தி போதித்திருக்கிறார். லூக்கா நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமத்தல் என்கிற சத்தியத்தை அங்கே போதிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவை சுமத்தல் என்பது அவமானத்துக்குரிய ஒரு சின்னம் என்பதை, பெரும் துன்பத்துக்குரிய ஒரு சின்னம் என்பதை அங்கே இயேசு கிறிஸ்து அந்த நற்செய்தியிலே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அப்போஸ்தலனாகிய தூய பவுல் சொல்லும் போது, கலாத்தியருக்கு எழுதின கடிதம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கிறிஸ்துவுடைய துன்பத்தை ஏற்க விருப்பமற்றவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது என்று வரையறுத்து அங்கே எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் மறுபடியும் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே கிறிஸ்துவின் உபதேசம் யூதர்களுக்கு இடரலாய் இருக்கிறது. இடரல் என்கிற வார்த்தை அவர்கள் நம்புவதற்கு தடை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் உபதேசம் கிரேக்கருக்கு பைத்தியமாயிருக்கிறது. பைத்தியம் என்றால் முட்டாள்தனமாயிருக்கிறது என்ற அர்த்தம். ரோமருக்கு இந்த சிலுவை என்பது மிகவும் அருவருப்பானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பரிசுத்த பவுல் என்ன சொல்லுகிறார்? கலாத்தியருக்கு எழுதின கடிதம் 6:14 இந்த சிலுவை உபதேசம் தன்னுடைய வாழ்க்கையிலே மேன்மை என்று சொல்லுகிறார், பெருமை என்று சொல்லுகிறார், அதை அறிக்கையிடுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 5ஆவதாக வேத புஸ்தகத்திலே நற்செய்தி நூல்களிலே 2 சத்தியம் பிரதானமாக இந்த சிலுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, கிறிஸ்து சிலுவையிலே ஸ்தோத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2, சிலுவையிலே கிறிஸ்து மரணம். இந்த 2 குறித்து வேதாகம புஸ்தகத்திலே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு ஆகிய ரட்சிப்பு இல்லை என்று. ஆகவே கிறிஸ்துவும் சிலுவையும் மரணமும் பிரிக்க முடியாத மானுட மீட்பின் காரணிகளாக இருக்கிறது என்பதை இந்த சத்திய வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 6ஆவதாக இந்த சிலுவை கிராஸ் வெளிப்பட்டது தேவ அன்பு மூலம் வெளிப்படுகிறது. யூதர்களுக்கு, கிரேக்கர்களுக்கு, ரோமர்களுக்கு சிலுவை புறக்கணிக்கப்பட்டது. அதை தொட்டால் தீட்டு என்று பொதுவாக எண்ணக்கூடிய நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டது. பொதுவாக சமுதாயத்தில் அடிமை வாழ்கிறவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் இந்த சிலுவை மரணம் வழங்கப்பட்டு வந்த காலகட்டத்திலே அன்றைக்கு இவர்கள் இப்படி நினைத்தார்கள். வேத புஸ்தகத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகம் என்று அழைக்கப்படுகிற உபாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது, கொடிய மரண தண்டனைக்காக குற்றவாளியை கொன்ற பின் அவனை சிலுவையிலே தொங்க விட வேண்டும் என்று நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூக்கிலிடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே இந்த சபிக்கப்பட்ட சாப தீமையை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உலக மக்கள் மேல் கிறிஸ்து வைத்திருந்த தூய அன்பினாலே அதை மேன்மையாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. எப்படி மேன்மையா மாற்றினார்? ஒரு வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி ரட்சித்துக் கொண்டார், மீட்டுக் கொண்டார். அல்லேலூயா. கிறிஸ்து அந்த சாபத்தை தம்மேல் ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவை மேல் அவர் தொங்க தன்னை அர்ப்பணித்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரண வேளை சமயத்திலே
உலகத்தின் மீது அவர் கொண்ட அளவில்லாத அன்பை வெளிப்படுத்த தவறவே இல்லை. அவைகள்தான் சிலுவையின் 7 மொழிகளாக வெளிப்பட்டு இன்றைக்கு போற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாண காலத்திலே அருவருப்பாய் கருதப்பட்ட இந்த சிலுவை கிறிஸ்துவின் பிரமாணத்துக்கு பிற்பாடு கிறிஸ்தவ சமயங்களிலே புனித சின்னமாக கருதப்பட்டது. காரணம், சாபமான சிலுவையை இயேசு தன் தோளின் மேல் சுமந்து அறையுண்டு பாடுபட்டதன் காரணமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலுவையும் தேவனுடைய அன்பும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின கடிதம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: மனுஷர்கள் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக அவன் சிலுவையிலே மரித்ததினாலே, உயிரை விட்டதினாலே தேவ அன்பு மனுமக்கள் மேல் வெளிப்பட ஆரம்பித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய அன்பு மனுஷர் மேல் வெளிப்படுவதற்கு காரணம், பாவிகளாக இருந்த நமக்காக கிறிஸ்து மரித்ததினாலே, சிலுவையிலே உயிர் விட்டபடினாலே அந்த தேவ அன்பு நமக்கு வெளிப்பட்டது. எனவே கிறிஸ்துவின் அன்பு சிலுவையின் வெளிப்பாடாக இருக்கிறது. இன்றைக்கு லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 34 வசனத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மொழிந்த 1ஆம் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ரோம் படையாளிகளுக்காக, தன்னை கொலை செய்தவர்களுக்காக மன்னிக்கும்படியான தம் அன்பை அங்கே வெளிப்படுத்தி காட்டுகிறார். இயேசுடைய அன்பு மாய்மாலமான அன்பு, மன்னிக்கு உண்மையான அன்பாக காணப்பட்டது. லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏன் அறையப்பட வேண்டும்? அவர் எந்த குற்றம் செய்யவில்லை என்று லூக்கா 23:14 குற்றமில்லாதவன் என்று சொல்லி பிலாத்து சாட்சியிட்ட ஒருவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரிடத்திலே எந்த குற்றமும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மன்னிப்பு என்கிறதான கிரேக்க வார்த்தையின் மொழியானது ஹபி எமி என்கிற வார்த்தையை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஹபி எமி என்றால் அதனுடைய சத்தியம் forgive என்று எழுதப்பட்டிருக்கிறது. மன்னித்து விடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மொழிந்த முதல் வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5 விதமான மன்னிப்பை அங்கே வழங்குகிறார். 1, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அங்கே ஸ்தோத்திரம் மிகவும் பாரத்தோடு ஜெபிக்கிறார். 2வதாக, பிதாவே இவர்கள் பாவங்களை புறம்பே தள்ளிவிடும் என்று மன்றாடுகிறார். 3வது, பிதாவே இவர்கள் குற்றங்களை பொறுத்தருளும் என்று மன்றாடுகிறார். 4வது, பிதாவே இவருடைய பாவங்களை அப்பாலே எரிந்துவிடும் என்று சொல்லுகிறார். 5வது, இவருடைய கடன்களை ரத்து செய்து தண்டியாதபடி இவர்களை ஏற்றுக்கொள்ளும் என்று மன்னிப்பை பிதாவை நோக்கி கெஞ்சி போராடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 6 முறை மன்னியும் என்று சொல்லிக் கொண்டே இருந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. 1, கபால ஸ்தலத்திலே அடைந்தவுடனே மன்னிக்கும்படி வேண்டுதல் பண்ணுகிறார். 2வதாக, ரோம் படையாளிகள் அவரை தரையிலே தள்ளி 2 கரங்களை பிடித்து பிணைத்து சிலுவையிலே ஆணிகளால் கடவும் போது அவர்களை மன்னியும் என்று அறைகூவல் கொடுக்கிறார். 3வது, கூர்மையான ஆணிகள் கொண்டு அவருடைய உள்ளங்கையிலே கிழித்து பாய்த்த வேளைகளிலும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். 4வது, சிலுவையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தன்னை எடுத்து சிலுவையை எடுத்து நேராக நிமிர்த்தி நட்ட வேளைகளிலும் மன்னியும் என்று அறைகூவல் கொடுக்கிறார். 5வதாக, சிலுவை சுற்றி நிற்கிற கூட்டங்கள், சபித்துக் கொண்டிருக்கிற கூட்டங்களை பார்த்து திட்டிய போதும் இவர்களை மன்னியும் என்று கத்துகிறார். 6வதாக, ரோம் படை வீரர்கள் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்ட போதிலும் அவர்களை மன்னியும் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் மன்னிப்பு என்பது மிகவும் மேன்மையான ஒன்று. கிறிஸ்து அவர் மன்னிப்பின் அன்பை எதை கொண்டும் அளக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
கிறிஸ்துவின் மன்னிப்பை எதை கொண்டு என்ன செய்ய முடியாது? அளவுகோல் போட முடியாது. காரணம் வேதம் சொல்லுகிறது. 130 சங்கீதம் 3-4 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 130 சங்கீதம் 3-4 வசனம். கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் உம்மிடத்திலே பயப்படும்படியான என்ன இருக்கிறது? மன்னிப்பு உண்டு. இந்த 130 சங்கீதத்துடைய பிராக்கெட்டில் நீங்க பார்த்தால் ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறோம். ஆரோகண சங்கீதம் என்பது யூதர்கள் ஆலய வழிபாட்டிற்கு போகும்போது பாடுகிற பாடல். அத்தனையுமே ஆரோகண பாடல்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆலயத்துக்கு போகும்போது அவர்களுக்கு மன்னிப்பு கேட்கும்படிக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனுஷனுடைய பாவங்களை பொதுமொழிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் செய்த பாவங்களை கவனித்தால், தண்டித்தால், கவனித்தால் என்கிற வார்த்தை தண்டித்தால் யார் நிலை நிற்பான்? யார் நிலை நிற்பான் என்கிற பொது மொழிபெயர்ப்பிலே ஒருவனும் உயிருடன் இருக்க மாட்டான். எனவே கிறிஸ்து மன்னிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மன்னிப்பவரிடத்தில் உண்டு. மன்னிப்புண்டு என்கிற வார்த்தை உம்முடைய ஜனங்களை மன்னியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதைதான் ஏசாயா தீர்க்கதரிசி 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக 55 அதிகாரம் 7 வசனத்தின் பின்பகுதியிலே சொல்லுகிறார். தேவனிடத்திலே மனம் திரும்புவனுக்கு மன்னிக்க தயை பொறுத்திருக்கிறார். தயை என்கிற வார்த்தை மெர்சி, இரக்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இரக்கம் செய்ய மன்னிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எவ்வளவு பெரிய பாவத்திலே நம்மை பிசாசு அடிமைப்படுத்தினாலும், பாவத்திலே மூழ்கடித்தாலும், பாவத்திலே சிறைப்படுத்தினாலும், பாவத்திலே பின்மாற்றம் அடைய பண்ணினாலும், அவரிடத்திலே மன்னிப்புக்காக கெஞ்சுவோமானால், இரக்கத்திற்காக கதறுவோமானால், இயேசு பாவங்களை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த உலகத்திலே யாருக்கும் பாவங்களை மன்னிப்பதற்கு அதிகாரம் இல்லை. பாவங்களை மன்னிப்பதற்கு எந்த இரத்தமுக்கும் பரிகாரம் இல்லை. இயேசு ஒருவரே பாவத்தை சுமந்தவர், பாவத்திற்காக அடிக்கப்பட்டவர். அவர் உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் வெளிப்படுத்தப்பட்டவர் ஆண்டவர் இயேசு ஒருவரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. எனவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு பரமண்டல ஜெபத்திலே கற்றுக் கொடுக்கும் போது லூக்கா நற்செய்தி நூல் 11 அதிகாரம் 4 வசனத்திலே பிறர் குற்றங்களை நீங்கள் மன்னித்தால்தான் கிறிஸ்து உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என்று மத்தேயு சுவிசேஷம் 16, 14, 15 ஆகிய வசனத்தில் அங்கே சொல்லுகிறார். அவ பிறருடைய குற்றங்களை நாம் மன்னிக்காத பட்சத்திலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவாலயத்திலே ஜெபிக்க 2 பேர் போனார்கள். லூக்கா 18:10. ஒருவன் பரிசேயன். பரிசேயன் என்பவன் நியாயப்பிரமாணத்தை கட்டி தேறினவன், தசமபாக ஒழுங்கா கொடுக்கிறவன், வாரத்திலே 2 முறை உபவாசிக்கிறவன், வெண்ணாடை அணிகிறவன், கைகளை சுத்தம் செய்கிறவன், பாத்திரங்களை சுத்தம் செய்கிறவன், நியாயப்பிரமாணத்தை எல்லா விதிமுறைகளை சரியாக செய்கிறவன். ஆயக்காரன் யார்? இன்கம் டாக்ஸ் அதிகாரி. அதிகாரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரி வசூலிக்கிறவன். அந்த வரி வசூலிக்கிற அந்த ஆயக்காரன் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோம் கவர்மெண்ட்டுக்கு அவன் அடிமையாக பணி செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே அவனை அற்பமாய் எண்ணின இந்த பரிசுடைய ஜெபம் புறக்கணிக்கப்பட்டது. பாவியாக என்மேல் கிருபையாய் என்று மார்பில் அடித்து ஜெபித்த அந்த ஆயக்காருடைய பிரார்த்தனை கேட்கப்பட்டது. அல்லேலூயா. எப்போதுமே நம்மை நீதிகரிக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்மில் பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே நாம் பிறருடைய பாவத்தை கிறிஸ்து மன்னித்தது போல நாம் மன்னிப்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமானால், நம்முடைய குற்றங்களை மன்னிக்க வேண்டுமானால், நம்முடைய தவறுகளை மன்னிக்க வேண்டுமானால் நாம் கிறிஸ்து இயேசுவை போல மன்னிப்பதிலேயே தயவுபுறுத்தவர்களாக இருக்க வேண்டும். மன்னிப்பு என்பது கிறிஸ்தவ ஆமென் மார்க்கத்தின் கடமை மட்டுமல்ல,
ஆண்டவர் இயேசு தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்த பிரதான கட்டளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன்? 1 யோவான் 4:8 சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறிய மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறிய மாட்டான். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாத மனுஷன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்பில்லாதவன் தேவனை அறிய மாட்டான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்கிற வார்த்தைக்கு பொது மொழிபெயர்ப்பிலே பிறரை நேசிக்காதவனை தேவன் அறிய மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப மற்றவர்களை நேசிக்கணும், பிறருடைய தவறை மன்னிக்கணும். அப்படி மன்னித்து ஜெபித்தால் மாத்திரம்தான் நமக்குள்ளே தேவன் அன்பு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய அன்பு இல்லைன்னு சொன்னா அது பெரிய சாபம். 1 கொரிந்தியர் 16:22 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திராதவன் சபிக்கப்பட்டவன், கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது ரோமர் 8:36 கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று கேட்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவ அன்புக்குள்ளே நாம் நிலைவரப்பட வேண்டும். அன்பு பிறருடைய பாவங்களை மன்னிப்பதற்கு நமக்கு வழிவகுக்கிற ஒன்றாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை நமக்கு பிரமாணமாக கட்டளையாகவே கொடுத்திருக்கிறார். எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிலர் அன்பே கடவுள் என்று சொல்வார்கள். அது தவறு. கடவுள்தான் அன்பாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்திருப்பதே சரி. அல்லேலூயா. காரணம், தேவனுடைய விசேஷித்த தன்மைகளில் ஒன்றுதான் லவ், அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஆழ்த்துவம் உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அவருடைய தன்மைகளிலே, குணாதிசயங்களிலே பிரதானமான ஒன்று அன்பாக இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் மிகவும் அன்பு உள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய தன்மைகளை, அவருடைய கேரக்டர் குணாதிசயங்களை முழுமையாக விவரிப்பதே நமக்குள்ளே அன்பு வெளிப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். வேத புஸ்தகத்திலே தேவன் அன்பை 2 விதத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1, வேத வசனத்தின் மூலமாக தன்னுடைய அன்பை கிறிஸ்து வெளிப்படுத்தி இருக்கிறார். 2, கல்வாரி சிலுவை மூலமாக அன்பை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 1 யோவான் 3:16 தம் ஜீவனை நமக்காக கொடுக்கவே கிறிஸ்துவின் அன்பு கல்வாரியிலே நமக்காக வெளிப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 4:16 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்காவிட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் தேவ அன்பிலே நிலைவரப்பட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருந்தால் தான் கிறிஸ்து நமக்காக ஜீவன் கொடுத்ததற்குரிய மேன்மை நமக்கு உண்டாகும். கிறிஸ்து தம்முடைய ஜீவனாகிய உயிரையே கல்வாரி சிலுவையிலே இரத்தம் மூலமாக பாவ மன்னிப்பு கிடைக்கும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். லேவியராகமம் 11:17 சொல்லுகிறது, ஆமென் ஸ்தோத்திரம், இரத்தத்தில் உயிர் அடங்கி இருக்கிறது. ஜீவன் என்பது இரத்தத்தில் அடங்கிறது. விபத்து ஏற்பட்டால் உடனே அந்த குரூப் என்னன்னு கேட்டு அந்த இரத்தத்துக்காக என்ன செய்வார்கள்? விரைந்தோடி மருத்துவமனை கொண்டு சேர்த்து அந்த உயிர் காப்பாற்றப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜீவனை கிறிஸ்து இந்த பூலோகத்திலே கொடுத்தவருடைய ரகசியம் அவருடைய ஜீவனாகிய ரத்தம் பூமியில் இருக்கிற அத்தனை மக்களுக்காக சிந்தப்பட, பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக. வேத புஸ்தகத்திலே லேவியராகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தால் அதிலே முழுமையாக பாவ பரிகாரங்களை குறித்து காண முடியும். குறிப்பாக 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 19ஆம் அதிகாரத்தை பார்த்தால் பாவம் செய்கிறவர்களுக்கு அதற்கான மன்னிப்பு என்னவென்றும், மன்னிப்பு பெற என்ன செய்ய வேண்டும் என்கிற சத்தியத்தை அந்த புஸ்தகத்திலே நீங்கள் காண முடியும். எனவே நியாயப்பிரமாணத்தின் காலத்திலே பாவ மன்னிப்பின் ரத்தம் என்று சொன்னால் அல்லேலூயா, காளை
ஆட்டுக்கடா இந்த இரத்தத்தினாலே தான் அன்னைக்கு பாவ பரிகாரம் செய்யப்பட்டது என்று நாம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இரத்த சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. காளை ஆட்டுக்கடா இரத்தத்தினாலே பாவம் மன்னிக்கப்படவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவைகள் அனைத்தையும் அன்றைக்கு நிழலாட்டமாகவே நிகழ்ந்தன. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நிஜமாகவே இரத்த சிந்தினபடினாலே இன்றைக்கு அந்த விலங்குகளின் ரத்தம் நமக்கு பாவத்திற்கு பரிகாரம் செலுத்த முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த காளை வெள்ளாட்டு இப்படிப்பட்ட விலங்குகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்யப்படுவது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிவர்த்தியாக்கப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே பாவத்திற்கு பரிகாரமாக பாவ மன்னிப்பை கொடுப்பதற்காக கிறிஸ்து தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த சிந்தப்பட்ட ரத்தம் தான் அப்போஸ்தலர் 20:28 தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபை. அதற்கு பரிசுத்த ஆவியை கண்காணியாக வைத்திருக்கிறார். அதுதான் திருச்சபையாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கிறிஸ்துவுடைய பாடி, கிறிஸ்துவுடைய சரீரமாகிய சபையிலே தான் ஆண்டவர் அப்போஸ்தலர் 2:47 படி ரட்சிக்கப்படுவதை கர்த்தர் அனுதினமும் கொண்டு சேர்க்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் ஆமை சகல பாவத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அது உண்மை உள்ள ரத்தமாக இருக்கிறது, நீதி உள்ள ரத்தமாக இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரியிலே தம்முடைய ரட்சிப்பின் மொழியை பிதாவே உள்ளுக்கு மன்னி என்று சொல்லி தம்முடைய முழு ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். எனவே தான் ரோமர் 5:8 சொல்லுகிறது, பாவிகளை மீட்க இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிராகிய ஜீவனாகிய இரத்தத்தை தம்முடைய அன்பை உலகத்திலே பறைசாற்றி நமக்கு இந்த கல்வாரி மாண்பை காண்பித்திருக்கிறார். கர்த்தர் இந்த திருவசனத்தினால் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.